ஏவா சொல்லுங்கம்மா. ராமசாமி தாத்தாவும் ம் ரங்கசாமி பாட்டியும். ராமசாமி தாத்தாவும் ரங்கம்மா பாட்டியும். ஆமாம், ம் சொல்லுங்க. 10 நாள் போய் மக வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களே, ஏன் 2 நாள்லேயே வந்துட்டாங்க? 2 நாள் வர வேண்டிய சூழ்நிலை, அதனால வந்துட்டாங்க. நான் கேட்டேன், ஒன்றும் சொல்லலை. அவர் வாட்டுக்கு இருந்தார். ஒரு வட்டம் சொல்லினா எங்கிட்ட சொல்லுவாங்கல்ல. யார்? ரங்கம்மாளா? ஆமாம், என்ன சொல்லிச்சு? அந்த பாட்டி எப்பவுமே என் மேலே பெரிய ஓ, அதிகமாக. உன் மேலே எப்போவுமே பிரியந்தான், ரொம்ப பிரியந்தான், பிச்சுட்டு தான் ஆடிட்டு இருக்கு பிரியம். ஏங்க? ஏங்க? ம் ஏங்கன்னு ஏங்காத. அப்படி இல்லை, ஒரு பாட்டி வந்து எல்லாருக்கு மேலேயும் தான் பிரியமாக இருக்குது, என் மேலேன்ட்டு இல்லை, எல்லாருக்கு மேலேயும் பிரியமாக இருக்குது. நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், சொல்லுங்கள். ஏன் வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டாங்க அவங்க. வந்துட்டாங்க, பிடிக்கல. பிடிக்கலன்னு வந்துட்டாங்களா? ஆமாம், இதுக்கு 10 நாள் மூட்டை கட்டுறதுக்குன்னா 1 மாதமாக என்னென்ன பலகாரமெல்லாம் பண்ணிட்டு கிடந்தாங்க. கிடந்தாங்க. போனவங்க வந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன சொன்னாங்கன்னா, சொன்னதை சொல்கிறேன், எதுக்கு மறைச்சிட்டு. இப்போது கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா பையனாகட்டும் பிள்ளையாகட்டும் போனால் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம். சரி, அங்கேயே போய் இருந்துக்கோணும், பையன்கிட்டவே பிள்ளைகிட்டயே அங்கேயே நம்ம செட்டில் ஆகிக்கலான்னு நினைக்கக்கூடாது. சரி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம செட்டில் ஆகிட்டோமா? இல்லை, அவங்க சொன்னது தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ வந்து பொதுப்படையான கருத்து, உங்களுக்குன்னு இல்லை எனக்குன்னு இல்லை. இப்போ வந்து வயசாகி போச்சு அப்படின்னா பையன் பிள்ளைகிட்ட போய் அவங்க வீட்டில் இருந்துக்கலாம், நம்ம அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிறது முடிவெடுத்துக்கூடாதாமா. அவங்க சொன்னது தான் பொதுப்படையான கருத்து தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அதனால வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம இடத்துல இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன? இப்போ எல்லோரும் அப்படித்தான் இருக்கு, நாங்களாம் அப்படித்தான் இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு என்ன? இதுக்கு என்ன மக்களாத்து? அதுக்கு சொன்னது நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த பாட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அப்படி சொல்கிறேன் நான். சரி சரி. அதுபோக வந்து அவங்க எல்லாம் ரெக்கை கட்டி பறந்தாச்சு. யார்? பையன் பிள்ளைகள்லாம் தான். இல்லை, இப்போ ரெக்கை கட்டி பறந்தாச்சு, அவங்க பொழப்போடு. ஆமாம், அவங்கள ஃப்ரீயாக விட்டுறோன்னு நம்ம போய் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அவங்கள போய் குத்தி குத்தி காமிச்சா அது இதுன்னு குறை சொல்லிகிட்டு இருந்தோம்னா இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானே? அதுபோக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏதோ ஒரு நாள் என்னை போய் சொல்கிறீங்க, நான் உங்களை போய் சொல்லுவேன். நான் என் விஷயத்துக்கு சொல்லுவேன். அது ஏன் ஜவுளி மாங்கட்டெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது ஆகாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கூடாது. அந்த பாட்டியும் தாத்தனும் என்னங்கிறாங்க, விட்டு கொடுத்து சொல்லக்கூடாது, ஒருத்தர் விட்டு கொடுத்து சொல்லக்கூடாது. சரி சரி அப்படிங்கிறாங்க. அந்த விட்டு கொடுத்து சொன்னா வீக்கா போயிருதா? ஆமா, இன்னும் வீக்கா இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் உடம்பே எல்லாம் வீக்கா போச்சாச்சு. இருக்குது. இருந்தாலும் மருமகளுக்கு மருமகன்லாம் நம்ம எதுக்கு அந்த மாதிரி விட்டு கொடுத்து தாத்தாவும் பாட்டியும் நம்ம இருந்துக்கணும், அனுசரணையா இருந்துக்கணும். விட்டு கொடுக்காம விட்டு கொடுத்து இருந்துக்கணும், குறை சொல்லிட்டு இருக்க கூடாது அவங்கிட்ட போய். சரி நம்ம போய் சரி. அப்புறம் என்ன சொல்லுச்சு? அதான் நம்ம போய் அங்கே இருக்கிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம வேணுங்கிற மருந்து மாத்திரை, நம்ம என்ன ட்ரெஸ்ஸு, சீப்பு, கண்ணாடி, சோப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். பவுடரு எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். அங்கே போய் அவியலுக்கு போகிற மாதிரி. ஆமாம், அவியலுக்கு எடுத்து நம்ம புழங்கிட்டு பண்ணிட்டு சங்கடமாக தான் இருக்குது. சங்கடமாக தான் இருக்குது. நம்ம போய் வயசான காலத்தில் அதை இதையும் பண்ணுவோம். ஆமாம், அவங்கெல்லாம் அவங்க தனித்தனி சீப்பு வச்சுருப்பாங்க, சோப்பு வச்சுருப்பாங்க, அதை துண்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. சரி, அப்புறம் வயசான காலத்தில் எதுவும் தெரிஞ்சுக்கணும். சரி சார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் அதனால யார் வீட்டுக்குமே போகணுங்கிற ஆசையே படுறதில்ல. வந்தால் என்னை வந்து பார்த்து அதெல்லாம் நான் சொல்ல வரல. இவங்க சொன்னது நீங்கள் கேட்டீங்க, அதைத்தான் நான் சொல்ல. பேத்தி என்ன சொல்லிச்சாம்மா? அப்புறம் பேத்தியை விடுங்க. இப்போ அதுவாக வந்து நம்ம மேலே இருக்கிற சொத்து இருக்குதுல்ல, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து நம்ம சாகிற வரையில் நம்ம கையில் வச்சுக்கோணும். சரி, இப்போவே வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு கொடுத்துட்டா நம்ம நடுத்தெருவில் தான் நின்றுக்கோணுமாமா. அவன் கஷ்டம்னு ஒரு தொழில்கள் செஞ்சு கஷ்டப்பட்டாரா, அப்புறம் அவன் பார்த்துட்டே இருக்க முடியும், எழுதி கொடுக்க வேண்டியது. அதான் கொடுக்கக்கூடாது, கொடுத்தது நம்ம நடுத்தெருவுக்கு போயிடும். நம்பிக்கை இருந்தால் கூட இல்லாட்டி விட்டுரு. இப்போ அதுக்கு போயிட்டு கொடுக்காம தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா. சரி, சொல்கிறது கரெக்ட் தான். சரி சொல்லு, என்னென்ன? அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு பையனை படிக்க வைக்கிறோம், பிள்ளை அவனே கஷ்டப்பட்டு இருக்குப்பா. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டா என்ன? விற்று அந்த காட்டை விற்று வீட்டை விற்று இந்த படிக்க வச்சோமே அப்படின்னு புலம்பக்கூடாது. நமக்கு செய்யற கடமை தான் செஞ்சோம். அவன் பாரு, இல்லைன்னா இப்போ எல்லாரும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லி காட்டக்கூடாதுல்ல.
அதை சொல்லி அது காட்டாது என் ஜெனரேஷன் முன்னாடியே சொல்லி காட்டினாங்க, இப்போல்லாம் யாரும் சொல்லி காட்டுறதில்ல. இப்போ நீ சொல்லி கடமைத்தான் செஞ்சாலும் ஒரே பேச்சில் முடிச்சிருவாங்க. ஒரே பேச்சில் முடிச்சிடுறாங்க. அதனால நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அந்த அப்புறம் என்ன சொல்லிச்சு? அப்புறம் சொன்னதுன்னு என்னென்னு சொல்கிறதுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேங்க. இப்படியெல்லாம் நீங்கள் ஏகத்தாளமாக பேசுங்க. ஏகத்தாளம் உள்ளதான் சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக வந்து அவங்க எத்தனையோ செலவு பண்ணுவாங்க. இது நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த காலத்துல எல்லாம் 500 1000க்கே நம்ம இத்தனை ஆகுது அத்தனை ஆகுதுன்னு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அன்னைக்கு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஓட்டிடலாம். இன்னைக்கு 30,000 இருந்தாலும் 10, 40,000 இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. லட்சக்கணக்கில் போனாங்களான்னு நம்ம என்னமோ பண்ணிட்டு அது அப்படித்தான் இருக்கு. நம்ம அவங்கள அந்த செலவு பண்ணுறீங்க இந்த செலவு பண்ணுறீங்க நல்லா கேட்டுக்கூடாது. அப்புறம் இப்போ ஹோட்டலுக்கே போகிறோன்னு வைங்க, பேத்தி பேரனெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ வந்து அந்த பாட்டி என்ன பண்ணிச்சாமா, எனக்கு பசியே இல்லைன்னு நான் வரல, ஹோட்டலுக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு தான். ஆனால் அப்போ சரி, நீங்கள் மட்டும் போயிட்டு வரணும். அப்புறம் பார்த்துட்டு அவங்க பேத்தி பேரனெல்லாம் இருந்துட்டு சரி வாங்க பாட்டி வாங்க பாட்டின்னு. அப்புறம் அவங்க மகளாக இருந்துட்டு சரி வந்ததான் ஆகணுமா, ஏன் வீட்டில் இருக்கிற அப்படின்னு முடி, எனக்கு பசியில் வந்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குதாம்மா. அப்புறம் அங்கே உட்காந்து டேபிளில் இலை போட்டாங்க. இவங்க போன ஹோட்டலு நல்ல பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு பார்த்து சாப்பிட்லாம் இருக்குமா இருக்கக்கூடாது இருக்குமெல்லாம் அந்த பாட்டி சொன்னது எனக்கு இன்னும் நினச்சா சிரிப்பாக சொல்லு. அது ஒரு சின்ன குட்டீஸாமா, ஒரு 5 வயசு குட்டீஸு. அது என்னன்னு கேட்குதாமா, என் பாட்டி வீட்டில் எனக்கு பசியே இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்.